கன்னிராசி அன்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதுவரை பார்த்திராத ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை அரங்கேறப் போகிறது. மங்களகரமான பராபவ வருட தமிழ் புத்தாண்டு பிறக்கும் நன்னாளான ஏப்ரல் 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகள் சாதாரண நாட்கள் அல்ல. உங்கள் தலையெழுத்தையே மாற்றப் போகும் சக்தி வாய்ந்த நாட்கள். ஆனால் அதே சமயம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தும் உங்கள் வாசலிலேயே காத்துக் கொண்டிருக்கிறது. அந்த 4 நபர்கள் யார்? நீங்கள் ஏன் உஷாராக இருக்க வேண்டும்? அப்படி என்ன நடக்கப் போகிறது என்பதை நமது இந்த சிறப்பு தொகுப்பில் முழுமையாக பார்ப்போம். இந்த காணொளியை ஒரு நொடி கூட தவிர்க்காமல் முழுமையாக பாருங்கள். ஏனென்றால் நீங்கள் செய்யும் ஒரு சிறு தவறு உங்களை தேடி வரும் அந்த மாபெரும் பொற்காலத்தை தவிடுபொடியாக்கிவிடும். கன்னி ராசி மண்டலத்தின் 6வது வீடாக அமையும் இந்த ராசி புத பகவானை அதிபதியாக கொண்ட ஒரு அறிவுபூர்வமான ராசியாகும். நீங்கள் இயல்பாகவே எதிலும் ஒரு முழுமையை எதிர்பார்க்கக்கூடியவர்கள். எதையும் ஆழமாக சிந்தித்து செயல்படும் அறிவாளிகள். மற்றவர்கள் செய்யும் சிறு தவறுகளை கூட எளிதில் கண்டுபிடிக்கும் கூர்மையான அறிவு உங்களுக்கு உண்டு. ஆனால் உங்களுடைய இந்த அதீத சிந்தனையும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய துடிக்கும் இலகிய மனமுமே உங்களுக்கு பல நேரங்களில் மிகப்பெரிய எதிரிகளை உருவாக்கிவிடுகிறது. கன்னிராசியில் பிறந்த நீங்கள் ஏன் எப்போதும் ஒருவித மன போராட்டத்துடனும் மற்றவர்கள் படாத கஷ்டத்தையும் அனுபவிக்கிறீர்கள் என்று எப்போதாவது யோசித்தது உண்டா? இதற்கு காரணம் நீங்கள் எல்லோரையும் உங்களைப் போலவே நேர்மையானவர்கள் என்று நம்புவதுதான். கடந்த சில ஆண்டுகளை சற்று திரும்பி பாருங்கள். நீங்கள் யாருக்கெல்லாம் உண்மையாக இருந்தீர்களோ, யாருடைய வேலைகளை எல்லாம் உங்கள் தோளில் சுமந்து செய்து முடித்தீர்களோ, அவர்களே உங்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்திருப்பார்கள். உங்கள் கடின உழைப்பிற்கு வேறு யாரோ ஒருவர் பெயர் வாங்கியிருப்பார். உங்கள் கையில் பணம் இல்லாவிட்டாலும் மற்றவர்கள் கஷ்டப்படுவதை பார்த்து உங்கள் அறிவையும் உழைப்பையும் கொடுத்து உதவி செய்திருப்பீர்கள். ஆனால் நீங்கள் செய்த தர்மம் உங்களுக்கு புண்ணியத்தை சேர்ப்பதற்கு பதிலாக உங்களை பல மன உளைச்சல்களிலும் ஏமாற்றங்களிலும் கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது. உங்கள் குடும்பத்தினராலேயே பல நேரங்களில் உங்கள் நியாயமான சிந்தனைகள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கும். நான் எவ்வளவு உழைத்தாலும் எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்று தனிமையில் அமர்ந்து நீங்கள் கண்ணீர் விட்ட இரவுகள் ஏராளம். பொருளாதார ரீதியாக பார்த்தால் நீங்கள் சேமிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் திடீரென வரும் மருத்துவ செலவுகளோ அல்லது குடும்ப செலவுகளோ உங்கள் சேமிப்பை கரைத்திருக்கும். உங்கள் அறிவையும் திறமையையும் யாரோ ஒருவர் பயன்படுத்தி முன்னேறி இருப்பார். எதை தொட்டாலும் தடை உடைப்பிற்கு ஏற்ற பலனின்மை என ஒரு வழித்தடத்தில் சிக்கி தவித்த உங்களுக்கு மங்களகரமான பராபவ வருட தமிழ் புத்தாண்டு பிறக்கும் இந்த நன்னாளில் கிரகங்களின் சஞ்சாரம் உங்கள் ராசியில் ஒரு பிரம்மாண்ட மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. விண்ணில் சஞ்சரிக்கும் கோள்களின் நிலையில் இப்பொழுது ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழ்கிறது. உங்கள் ராசிநாதனான புத பகவானின் அருள் பார்வையும் மற்ற கோள்களின் சுழற்சியும் உங்களுக்கு சாதகமாக திசை திரும்புகின்றன. இனிமேல் உங்களை சுற்றியிருந்த எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் விலகி நேர்மறையான அதிர்வுகள் உங்கள் இல்லத்தையும் உள்ளத்தையும் நிரப்பப் போகின்றன. இத்தனை காலம் கையில் காசு தங்கவில்லையே, வறுமை வாட்டுகிறதே என்று வருத்தப்பட்ட காலம் முடிந்துவிட்டது. தடைபட்டு நின்ற காரியங்கள் இப்போது தங்கு தடையின்றி அரங்கேறும். நீண்ட நாட்களாக உங்கள் அறிவுக்கு ஏற்ற வேலை கிடைக்காமல் திண்டாடிய உங்களுக்கு உயரிய பதவிகள் தேடி வரும். எதிர்பாராத திசையிலிருந்து பணவரவு உண்டாகும். கடன்கள் படிப்படியாக குறையும். இது வெறும் அதிர்ஷ்டம் மட்டுமல்ல, உங்கள் அறிவிற்கும் நியாயமான உழைப்பிற்கும் இறைவன் கொடுக்கும் அங்கீகாரம். தொழில் மற்றும் வியாபாரத்துறையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலம். நீங்கள் இழந்த பணத்தை பல மடங்காக திரும்ப பெறும் நேரம் இது. உங்கள் புதிய திட்டங்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். புதிய முதலீடுகளை செய்வதற்கும் புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கும் இதுவே மிகச் சிறந்த தருணம். கூட்டாளிகளுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி உங்கள் அறிவுத்திறனுக்கு உரிய மரியாதை கிடைக்கும். இந்த ஏப்ரல் 14, 15, 16 ஆகிய தேதிகளில் உங்கள் மூளை மிகவும் சுறுசுறுப்பாக இயங்கும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு சிறிய முடிவும் பின்னாளில் ஒரு மிகப்பெரிய ஆலமரமாக வளர்ந்து உங்களுக்கு நிழல் தரும். கன்னிராசி நேயர்களே, இப்போது நாம் பார்க்க போகும் இந்த பகுதி உங்கள் வாழ்வின் மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை மணி. அதிர்ஷ்டம் கதவை தட்டும்போது அதே கதவின் பின்னால் சில சவால்களும் ஒளிந்திருக்கும் என்பதுதான் பிரபஞ்சத்தின் நியதி. உங்கள் வாழ்வில் இந்த தமிழ் புத்தாண்டு காலத்தில் ஏற்பட போகும் அந்த பொற்கால மாற்றத்தை தடுப்பதற்கோ அல்லது திசை திருப்புவதற்கோ சில மனித உருவில் வரும் தடைகள் காத்திருக்கின்றன. அதீத சிந்தனையால் முடிவுகளை தள்ளி போடும் உங்களின் அந்த குழப்பமான மனநிலையே உங்களுக்கு பல நேரங்களில் வினையாக முடிந்து விடுகிறது. இந்த ஏப்ரல் 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் நீங்கள் யாரையெல்லாம் உங்கள் நிழலுக்குள் அனுமதிக்க வேண்டும், யாரிடமெல்லாம் ஒரு பாதுகாப்பான இடைவெளியை பேண வேண்டும் என்பதில் மிகுந்த விழிப்புணர்வு அவசியம்.
இந்த 3 நாட்களிலும் உங்கள் வாழ்க்கையில் 4 வகையான மனிதர்கள் குறுக்கிடுவார்கள். முதலாவதாக உங்கள் உழைப்பையும் அறிவையும் திருடும் நயவஞ்சகர்கள். இவர்கள் உங்கள் முகத்திற்கு நேராக மிக அன்பாக பேசி நீங்கள் புதிதாக யோசித்து வைத்திருக்கும் தொழில் திட்டங்களையோ அல்லது உங்களின் ரகசிய உத்திகளையோ தந்திரமாக கேட்டு தெரிந்து கொண்டு அதை அவர்கள் பேரில் செயல்படுத்த துடிப்பார்கள். இவர்களிடம் உங்கள் ரகசியங்களை தப்பித்தவறி கூட பகிர்ந்து கொள்ளாதீர்கள். இரண்டாவதாக உங்கள் இளகிய மனதை பயன்படுத்தி ஜாமீன் கையெழுத்து அல்லது கடன் கேட்கும் நபர்கள். கன்னி ராசிக்காரர்களால் உதவி என்று கேட்பவர்களுக்கு இல்லை என்று உறுதியாக சொல்ல முடியாது. இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு உங்களை சட்ட சிக்கல்களிலோ அல்லது கடனிலோ மாட்டிவிட ஒரு கூட்டம் இந்த நாட்களில் உங்களை தேடி வரும். இவர்களிடம் நீங்கள் மிகவும் கராராக இல்லை என்று சொல்ல பழக வேண்டும். மூன்றாவதாக உங்கள் மனதில் தேவையில்லாத சந்தேகங்களை விதைத்து நல்ல வாய்ப்புகளை கெடுக்கும் குழப்பவாதிகள். கன்னிராசிக்காரர்கள் எதற்கும் 100 முறை சிந்திப்பவர்கள். இந்த பலவீனத்தை பயன்படுத்தி உங்களை தேடி வரும் ஒரு நல்ல வேலையை பற்றியோ அல்லது நல்ல உறவை பற்றியோ பொய்யான குறைகளை கூறி உங்கள் மனதை குழப்பி அந்த வாய்ப்பை நீங்கள் இழக்கும்படி செய்வார்கள். நான்காவதாக போலி ஆவணங்கள் அல்லது குறுக்கு வழிகளை காட்டி உங்களை சிக்கலில் மாட்டிவிட துடிக்கும் சதிகாரர்கள். குறுகிய காலத்தில் பணக்காரன் ஆகலாம் என்று ஆசை காட்டி உங்களை தவறான முதலீடுகளில் தள்ளிவிடுவார்கள். இந்த 4 வகை மனிதர்களிடமும் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த 4 வகை மனிதர்களை நீங்கள் எப்படி கையாள வேண்டும் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு ஊரில் கபிலன் என்ற இளைஞன் இருந்தான். அவன் கன்னி ராசியில் பிறந்தவன். சிறந்த அறிவாளி, கடின உழைப்பாளி, ஆனால் அதீத சிந்தனையால் அடிக்கடி குழப்பமடைபவன். அவன் பலருக்கு உதவி செய்து ஏமாந்தவன். ஒரு நாள் ஒரு முதியவர் அவனிடம் வந்து, ஏப்ரல் 14, 15, 16 ஆகிய 3 தேதிகளும் உன் தலையெழுத்தை மாற்றும் நாட்கள். ஆனால் 4 உருவங்களில் உனக்கு சோதனைகள் வரும். நீ யாருடைய பேச்சையும் கேட்காமல் உன் அறிவையும் மௌனத்தையும் மட்டுமே நம்பினால் உனக்கு மாபெரும் பொற்காலம் காத்து கொண்டிருக்கிறது என்று எச்சரித்தார். புத்தாண்டு தினமான ஏப்ரல் 14 அதிகாலை கபிலனின் சக ஊழியர் ஒருவன் வந்து மிகவும் அன்பாக பேசி கபிலன் பல மாதங்களாக உழைத்து உருவாக்கிய ஒரு திட்டத்தின் ரகசியங்களை கேட்க முயன்றான். கபிலனுக்கு முதியவரின் எச்சரிக்கை நினைவுக்கு வர நிதானமாக எந்த பதிலும் கூறாமல் அவனை தவிர்த்து விட்டான். ஏப்ரல் 15ஆம் தேதி கபிலனின் தூரத்து உறவினர் ஒருவர் வந்து போலியாக அழுது ஒரு வெற்று பத்திரத்தில் கையெழுத்து கேட்டார். கபிலன் இறக்கப்பட்டாலும் தனது எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உறுதியாக முடியாது என்று கூறிவிட்டான். பிறகுதான் தெரிந்தது அந்த நபர் மோசடி வழக்கில் சிக்கியவர் என்று. ஏப்ரல் 16ஆம் தேதி கபிலனுக்கு ஒரு பெரிய பன்னாட்டு நிறுவனத்தில் இருந்து வேலை வாய்ப்பு வந்தது. ஆனால் அவனது நண்பன் ஒருவன் வந்து, அந்த நிறுவனம் சரியில்லை, அங்கு சென்றால் உன் வாழ்க்கை வீணாகிவிடும் என்று தேவையில்லாத சந்தேகங்களை விதைத்தான். இது 3வது சோதனை என்று உணர்ந்த கபிலன் அந்த குழப்பவாதியின் பேச்சை நம்பாமல் தன் அறிவை மட்டுமே நம்பி அந்த வேலையை ஏற்றுக்கொண்டான். யார் பேச்சையும் கேட்டு குழப்பமடையாமல் மௌனம் காத்தான். அந்த 3 நாட்களும் அவன் காட்டிய நிதானமும் விழிப்புணர்வும் அவனை காப்பாற்றியது. ஏப்ரல் 17ஆம் தேதி கபிலன் அந்த பெரிய நிறுவனத்தில் ஒரு உயரிய பதவியில் அங்கீகாரம் கிடைத்தது. கபிலன் மட்டும் அந்த 3 நாட்களில் குழப்பமடைந்தோ அல்லது மற்றவர்களை நம்பியோ இருந்தால் அந்த மாபெரும் வாய்ப்பை அவன் நிரந்தரமாக இழந்திருப்பான். கன்னிராசி அன்பர்களே, கபிலனைப் போலவே நீங்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்கள் வாழ்வில் வீசப்போகும் இந்த அதிர்ஷ்ட காற்றை அப்படியே தக்க வைத்துக் கொள்ளவும் வரப்போகும் நன்மைகளை இரட்டிப்பாக்கிக் கொள்ளவும் நீங்கள் செய்ய வேண்டிய ஆன்மீக கடமைகள் குறித்து இப்போது ஆழமாக பார்ப்போம். இந்த ஏப்ரல் 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய சில எளிய அதே சமயம் மிக வலிமையான வழிபாட்டு முறைகள் உங்கள் தலையெழுத்தையே மாற்றும் வல்லமை கொண்டவை. முதலாவதாக, உங்கள் ராசிக்கு அதிபதியான புத பகவானின் அருளையும் மகாவிஷ்ணுவின் ஆசியையும் பெறுவது மிக மிக முக்கியம். இந்த 3 தேதிகளும் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீராடி உங்கள் வீட்டின் அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை சாற்றி மனதார வழிபடுங்கள். விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்பதோ அல்லது ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை உச்சரிப்பதோ உங்கள் ஆழ்மனதில் இருக்கும் குழப்பங்களை நீக்கி தெளிவான சிந்தனையை கொடுக்கும். புத பகவானுக்கு உகந்த இந்த வழிபாட்டை செய்வது உங்களுக்கு ராஜயோகத்தை பெற்றுத்தரும். இத்தனை காலம் நான் பட்ட கஷ்டங்கள் போதும், இறைவா இனி வரும் காலம் எனக்கு ஒளியாக அமையட்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். அடுத்ததாக, தானங்களில் சிறந்த தானத்தை பற்றி பார்ப்போம். புத பகவானின் அருளை பெற பச்சை பயறு தானம் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஏழை எளியவர்களுக்கு அல்லது ஆதரவற்றவர்களுக்கு பச்சை பயரால் செய்யப்பட்ட உணவுகளை தானமாக அளியுங்கள். மேலும் வாயில்லா ஜீவன்களுக்கு, குறிப்பாக பசுக்களுக்கு அகத்தி, கீரை அல்லது பச்சை புற்களை வழங்குவது
உங்கள் ஜாதகத்தில் உள்ள தடைகளையும் தோஷங்களையும் வேரோடு அழிக்கும் ஆற்றல் கொண்டது. உங்கள் அறிவாற்றல் மென்மேலும் பெருக இது உதவும். இந்த 3 நாட்களும் நீங்கள் பச்சை நிற ஆடைகளை அணிவது அல்லது ஒரு சிறிய பச்சை நிற கைக்குட்டையை உங்களுடன் வைத்துக் கொள்வது உங்களுக்கு ஒரு கூடுதல் பலத்தை தரும். இது உங்களை சுற்றி ஒரு தெய்வீக பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கி மற்றவர்களின் தீய பார்வையில் இருந்தும் சூழ்ச்சிகளில் இருந்தும் உங்களை பாதுகாக்கும். இந்த நாட்களில் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் என்பதால் எந்த ஒரு காரியத்தையும் அதீதமாக சிந்தித்து குழப்பிக் கொள்ளாதீர்கள். மற்றவர்கள் சொல்வதை கேட்டு முடிவுகளை மாற்றாதீர்கள். உங்கள் மௌனம்தான் இந்த 3 நாட்களில் உங்கள் மிகப்பெரிய வலிமை. உங்கள் வெற்றி கனிகள் கனிந்து உங்கள் கைக்கு வரும் வரை அதை ரகசியமாகவே வைத்திருங்கள். நீங்கள் செய்யும் இந்த எளிய ஆனால் வலிமையான பரிகாரங்கள் உங்கள் பாதையில் இருக்கும் முட்களை அகற்றி மலர் பாதையாக மாற்றும். இந்த எச்சரிக்கைகளை மனதில் கொண்டு நிதானமாக செயல்பட்டால் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த பராபவ வருட தமிழ் புத்தாண்டு ஒரு மாபெரும் பொற்காலமாக மாறும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் விருப்பத்தை தெரிவியுங்கள். உங்கள் ராசி என்ன என்பதை கீழே கருத்துக்களில் சொல்லுங்கள். இதுபோன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நமது தளத்தை மறக்காமல் பின்தொடர்ந்து கொள்ளுங்கள். நன்றிகள், வணக்கம்.